இவர்தாங்க மை V3 ஆட்ஸ் என்ற செயலியை பதிவிறக்கம் செய்து உறுப்பினராக சேர்ந்து விளம்பரம் பார்த்தால் தினமும் ஆயிரக்கணக்கில் பணம் கொட்டும் என்ற புகாருக்குள்ளாகி இருக்கும் சக்தி ஆனந்தன். கோவையை தலைமையிடமாக கொண்டு மை V3 ஆட்ஸ் என்ற செயலியை சக்தி ஆனந்தன் என்பவர் நடத்தி வருகிறார். யூடியூபில் இந்த செயலிக்கு என்று பிரத்யேக சேனலும் இயங்கி வருகிறது. இந்த செயலியில் 360 ரூபாய் முதல் 1,21,000 ரூபாய் வரை பல்வேறு பிரிவுகளில் பணம் செலுத்தி உறுப்பினராகி அதன் யூடியூப் சேனலில் தினமும் 2 மணி நேரம் விளம்பரம் பார்த்தால் 5 ரூபாய் முதல் 1,800 ரூபாய் வரை சம்பாதிக்கலாம் என்றும், புதிய நபர்களை சேர்ப்பதன் மூலமும் உறுப்பினர்கள் அதிக கமிஷன் பார்க்கலாம் என்றும் ஆசை காட்டி உறுப்பினர்கள் சேர்க்கப்படுவதாக கோவை சைபர் குற்றப்பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. ஆசை வார்த்தை கூறி உறுப்பினர்களை சேர்ப்பதும், உறுப்பினர்கள் செலுத்தும் பணத்திற்கு மருத்துவர்கள் பரிந்துரையின்றி ஆயுர்வேத கேப்சூல்கள் வழங்குவதும் சட்டவிரோதம் என்று கூறி மை V3 ஆட்ஸ் என்ற நிறுவனத்தின் மீது புகார் அளிக்கப்பட்டது. விசாரணையில் சக்தி ஆனந்தனின் மை V3 ஆட்ஸ் செல்போன் செயலியை இதுவரை 50 லட்சம் பேர் பதிவிறக்கம் செய்திருப்பதும், தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா உட்பட நாடு முழுவதும் ஆசை காட்டி பெரும் தொகையை வசூலித்து வருவதால் மை V3 ஆட்ஸ் நிறுவனம் மீது 5 பிரிவுகளின் கீழ் போலீசார் மோசடி வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த நிலையில் அந்த நிறுவனத்திற்கு ஆட்களை சேர்த்துவிட்டு ஆயிரக்கணக்கில் கமிஷன் பெற்று வருவோரை வாட்ஸ்அப் மூலம் நீலாம்பூர் புறவழிச்சாலைக்கு வரவழைத்தார் மை V3 ஆட்ஸ் நிறுவனர் சக்தி ஆனந்தன். அரசியல் தலைவர் போல தனது காருக்குள் இருந்து விண்ட்ஷீல்டை விலக்கிக் கொண்டு கையெடுத்து கும்பிட்டபடி சக்தி ஆனந்தன் போஸ் கொடுக்க அங்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நாங்கள் முதலீடு செய்யவில்லை, பணம் கொடுத்து பொருட்களை வாங்கியுள்ளதாக மை V3 ஆட்ஸ் உறுப்பினர்கள் தெரிவித்தனர். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துதான் நான் பர்ச்சேஸ் பண்ணனால பார்த்தீங்கன்னா எனக்கு 14,400 இன்கம் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 54,000 மாதம் எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் டிவியில் கொடுத்தாங்கன்னா அது எல்லாரும் பார்ப்பாங்களான்னு தெரியாது. இது நாங்களே விளம்பரப்படுத்துகிறோம், நாங்களே இந்த ப்ராடக்ட் வாங்கிக்கிறோம். இது யார் தப்பான புகார் கொடுத்து வந்திருக்காங்கன்னு தெரியல. அவங்க அந்த கேஸ் வாபஸ் வாங்குற அளவுக்கு நாங்கள் இந்த இடத்த விட்டு போக மாட்டோம். பேச்சுவார்த்தை நடத்திய கோட்டாட்சியர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். நீங்க தயவு செய்து கலைஞ்சு போங்க, கண்டிப்பா உங்க பெட்டிஷனை கொண்டு போய் சேர்ப்போம். நீங்க எல்லாருமே தயவு செஞ்சு அவங்க வண்டியில பாதுகாப்பா ஊருக்கு கலைஞ்சு போங்க. உங்க அத்தனை பேர் பாதை தொட்டு வணங்கிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆருத்ரா, ஹிஜாபு மோசடிகளும் இதேபோல்தான் அரங்கேறியது என்று சுட்டிக்காட்டிய போலீசார், ரிசர்வ் வங்கியின் விதிமுறைகளை பின்பற்றாமலும் வங்கிகளை விட அதிக கமிஷன் மற்றும் வட்டி தருவதாக கூறி பொதுமக்களிடம் இருந்து பணம் பெறும் எந்த ஒரு செயலும் சட்டவிரோதம் என்று சுட்டிக்காட்டுகின்றனர். 15 விழுக்காடு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு தொழில்னா 7% 10% கொடுத்தாவே நல்ல தொழில்னு சொல்லுவாங்க. லாபம் கொடுத்தாவே, ஒரு தொழில் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க, 7% கொடுத்தாவே நல்ல முதலீடு, நல்ல இதுன்னு சொல்லுவாங்க. ஏன் இப்போ 15% கொடுக்கும்போது பெரிய பெரிய நிறுவனங்கள் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் அது நடக்காமல் ஏன் வெறும் பாமர மக்கள் மட்டும் சேர்றாங்கன்னா, இவங்க தான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க, நம்ம என்ன சொன்னாலும் நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீப்புளை மட்டும் டார்கெட் பண்ணி இந்த மோசடியை நடத்துகிறாங்க. கூட்டம் எப்படி கூட்டியிருக்காங்கன்னா, அவங்க வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க, உங்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் இந்த கூட்டத்துக்கு வரல அப்படின்னா உங்கள் வருமானம் கட் பண்ண
பாதிக்கப்படும். அதே மாதிரி நாங்கள் ரெஜிஸ்ட்ரி வச்சிருக்கிறோம். கிரவுன் மெம்பர்ஸ் வரலன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு இனிமேல் வந்து கிரவுன் மெம்பராக உங்களை ட்ரீட் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டுலாம் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு பெரிய பேச்சாளர் பேசினா வந்து கூட்டம் சேரும், இல்லை ஒரு கட்சிக்கு கூட்டம் சேரும். பட் இது வந்து எதுவுமே இல்லாமல் கூட்டம் சேராங்கன்னா தனக்கு காசு போயிருமோ, இவ்வளோ நாள் வந்த காசு போயிருமோ அப்படிங்கிற பயத்தில் தான் வந்து சேர்ந்துருக்கிறாங்க. பாலிமர் செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் நேசராஜ்.